நமக்கு சூத்திரம் பிரியமானவர்களே, காலை வேளையில் நாம் வேதத்தை வாசிக்கலாம். சூத்திரம் உபாகமம் 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் நாடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர்கள் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமி ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இந்த வார்த்தைக்காக சூத்திரம். பிரியமானவர்களே, இப்போது சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் தலைகள் மேல் வந்து உங்களுக்கு பலிப்பதாக. இந்த நாளுக்காக சூத்திரம். ஒவ்வொரு நாளும் நாம் இப்படி வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம பிரியப்படுகிற தேவனாக இருப்பார். நாம் அனைவரும் கர்த்தர் இந்த காலை வேளையில் ஆசீர்வதித்தார். அதற்காய் சூத்திரம். நன்றி. ஆமென்.